என்னுடைய பெயர் முகமது ஹாரிஸ். கொழும்புக்கு நான் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வருவேன். சுவிட்சர்லாந்து இருக்கிற சுவிட்சர்லாந்து, நீங்கள் ஸ்ரீலங்கன் தான். 3 மாதத்துக்கு ஒருக்கா வருவேன். அப்படி வந்த டைம்லாம் உங்களையும் சந்திச்சேன். இல்லை, ஆசாத் மௌலானாவை ஸ்ரீலங்காவில் நான் இருக்கிற வரையும் எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன். பிள்ளையாண்ட செக்ரட்டரி என்று முதல்ல ஊடக பேச்சாளர், நானும் அரசியலில் இருந்தால்தானே. அப்போ எனக்கு அவரை கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேரடியாக சந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பிறகும் அவரோட எந்த இதுவும் இல்லை. 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் ஒரு தொலைபேசி அழைப்படுக்கிறார் எனக்கு சுவிஸுக்கு. வாட்ஸ்அப்பில் 4-5 நேரம் அந்த நம்பர் வருகுது. அப்போ நான் இந்த தெரியாத நம்பருக்கு ஆன்சர் பண்ணுறல அடிக்கடி வந்ததாலே யாரென்று பார்ப்போம்னு ஓட்டு எடுத்தேன். நான் யாரென்று கேட்டு நான் ஆசாத் மௌலானா பேசுகிறேன்னு சொன்னார். அப்போ எனக்கு ஆசாத் மௌலானான்ற பேர் மைண்டில் இல்லை. அப்போ நான் கேட்டேன், சாயிர் மௌலானா, அலிஜாயிர் மௌலானாவான்னு கேட்டேன் நான். அப்போ அவர் சொன்னார், இல்லை ஆசாத் மௌலானா பிள்ளையானுடைய செக்ரட்டரி என்று சொன்னாரான்னு. கொஞ்சம் ஆச்சரியம்தான் எனக்கு. என்ன திடீரெண்டு எனக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் கொண்டு வேணும், செய்வீங்களான்னு கேட்டார். செய்யக்கூடிய ஹெல்ப்பாக இருந்தால் செய்கிறேன். அதுக்கு முதல் இந்த நம்பர் உங்களுக்கு யார் தந்தேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு முக்கியமான ஆள் தான், உங்களோட தொடர்பான ஒரு முக்கிய அரசியல்வாதி தந்தார். நான் அங்கே வந்து சொல்கிறேன் என்று சொன்னார். அப்போ என்ன விஷயம்னு கேட்டேன். நான் அசைலம் கேட்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு. ஏன்னா நான் அசைலம் கேட்குறேன்னா அதுக்கான ரீசன் இருக்கணுமே. அது வந்து இலங்கையினுடைய அரச படையால் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் மட்டும்தானே அதெல்லாம் வந்து சொன்னேன். இல்லை, எனக்கு பிள்ளையானோட முரண்பாடு, நான் அசைலம் கேட்க போகிறேன்னு சொன்னார். சரி, நீங்கள் வாங்கலன்னு வந்து அந்த விஷயங்களை கதப்போம் வந்து அந்த முதல் நாள் உரையாடல் ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு 10 நாளுக்கிட்ட அந்த உரையாடல் போயிடுச்சு. அவர் வந்து சேர்கிற வரையிலே ஒரு பிப்ரவரி 2ஆம் தேதியும் நம்ம வந்து என்ன சரியா அந்த இல்லை அவர் ஃப்ரான்ஸுக்கு தான் வந்து இறங்கினது. அப்போ நான் வர சொல்லி ஒரு 10 நாள் உரையாடல் நடக்குது தானே இப்போ வாரது. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சுவிஸ் விசா இருக்கா வாரத்துக்கண்டு? இல்லை, அது அப்போ நீங்கள் அசைலம் கால் பண்ணினீங்களா சுவிஸ் எம்பசிக்குன்னு கேட்டேன். நான் இந்தியாவுக்கு போனேன். அவர் அந்த ஸ்டோரியை தொடர்ந்து சொல்கிறாரு. அந்த 10 நாளையும் சொன்னார். பிள்ளையான எனக்கு முரண்பாடு வந்துட்டு என்னத்திலேன்னு கேட்டேன். அது கணக்க பிரச்சனைகள். நான் இந்தியாவுக்கு எனக்கு விசா இருக்குது, 1 இயர் விசா இருந்துச்சு. நான் அடிக்கடி அப்போ நான் இவரோட முரண்பாடு வந்தோடனே நான் இந்தியாவுக்கு போயிட்டேன். போய் அங்கே உள்ள சுவிஸ் எம்பசியில் நான் அசைலம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சுவிஸ் எம்பசி ஸ்ரீலங்கா இருக்கிறதால நீங்கள் ஸ்ரீலங்காவில் போய் கேளுங்க. அதாவது ஸ்ரீலங்காவுக்கு வந்து கேட்ட நேரம் அந்த சிஸ்டம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், நீங்கள் போய் சுவிட்சர்லாண்டில் போய் கேளுங்க, அசைலம் தருவாங்க. அப்போ நீங்கள் சுவிட்சர்லாண்டுக்கு விசா இருக்கான்னு கேட்டேன். சுவிட்சர்லாண்டுக்கு விசா கேட்டேன், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் செனகன் விசா எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் கேளுங்க என்ன சொன்னேன். அப்போ இப்போ என்ன விசா இருக்குன்னு கேட்டேன். ஃப்ரான்ஸ் எம்பசி வழங்கின விசா இருக்குன்னு சொன்னால். அப்போ எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டேன். நான் 20 லட்சம் காசு கொடுத்து எடுத்தேன் என்று சொன்னேன். அப்போ அந்த விசா கோப்பியை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்டா எனக்கு செனகன் விசாவை இருந்தால் தான் உங்களை சுவிஸுக்குள்ளே என்டர் பண்ண விடுவாங்க, தனியே ஃப்ரான்ஸுக்கு மட்டுமண்டா நீங்கள் சுவிஸுக்குள்ளே வரையிலான்றோன்னா. அப்போ வாட்ஸ்அப் பண்ணினார். பார்த்தோன்னா அது செனகன் விசா தான். நீங்கள் வரலாம், பிரச்சனை இல்லை, நீங்கள் டிக்கெட்டை போட்டு சுவிஸுக்கே டிக்கெட்டை போட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அவருக்கு இங்கே அட்வைஸ் கொடுத்தார்கள் சொன்னாங்களாம், நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் இறங்கிட்டு சுவிஸுக்கு வந்து போர்டர் செக்கிங் இருக்குதானே, அந்த போர்டர் செக்கிங்கில் இன்டர் பண்ணாமல் சுவிஸுக்குள்ளே போங்க. அதால் தான் நான் உங்களோட ஹெல்ப்பை கேட்குறேன், நீங்கள் வந்து கூட்டி போவீங்களான்னு கேட்டார். பிரச்சனை இல்லை, நீங்கள் முதல் வார விஷயங்களை முதல் கதைங்க, நீங்கள் வந்து சேர்ந்தால் தானே கூட்டி போகல. மற்றது அசைலம் கேட்குறேன்டா, அதுக்கு அசைலம் செய்கிறதுக்கு லீகல்
ஃபேம் இருக்குது சுவிட்சர்லாண்டில். வந்தால் அவங்க லோயஸ்ட் டீம் இருக்குது, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவேன். அவ்வளோதான் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவரை வர சொன்ன விஷயம். ஃப்ரான்ஸுக்கு வந்து சேர்றாரு. டிரெக்டாக ஸ்ரீலங்காவிலேருந்து தான் ஃப்ரான்ஸுக்கு கட்டார் ஏர்வேஸில் வாரார். சார்ல்ஸ் டி கோல் அந்த பாரிஸ் விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவரை சுவிட்சர்லேருந்து காரில் போய் ஃப்ரான்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நாங்கள் வந்து தான் இப்போ அவர் தண்டை காட்டுகள் தண்டை இதுகளெல்லாம் பாவிக்க இல்லாது நீங்கள் உங்களோட காட்டை கொடுத்து என்னென்னா பிள்ளையான் தெரியும் தானே, பிள்ளையானு ஃப்ரான்ஸில் நிறைய செல்வாக்கு இருக்குது. அப்போ நான் இந்த காட்டை கொடுத்தெல்லாம் செய்கிற நேரம் ஒரு கவர்மெண்ட்டோட லிங்கானால் அப்போ கண்டுபிடிச்சாண்டா நான் எங்கே நிற்கணுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களோட கார்டில் நீங்கள் செலவழிங்க, நான் அந்த பேமெண்டெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி எந்த கிரெடிட் கார்டில் நான் அவருக்கு ரூம் போட்டது செலவழித்தது எல்லாம் அப்புறம் அவர் பே பண்ணினார். கிட்டத்தட்ட வரக்குள்ளேயே அவர் ஒரு $70,000 கொண்டு வந்தார் கையில். அதெல்லாம் செட்டில் பண்ணினார். அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் வரக்குள்ளே அதுக்கு பிறகு அந்த இந்தியன் ரோ அவரை பின்தொடர்ந்து வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த சந்தர்ப்பம் வரக்குள்ளே சொல்கிறது. அவர் வந்து இப்போ எங்கள் ஊராக வந்தது வந்து அது அவரோட அஜெண்டாவோட தான் வாரார். அப்போ நான் கேட்டேன், இப்போ சுவிஸுக்குள்ள உங்களுக்கு ஃப்ரான்ஸ் ஓகே தானே, ஃப்ரான்ஸில் சைடில் கேட்கலாம் தானேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை அது பிள்ளையாண்ட கண்ட்ரோல் ஃப்ரான்ஸ், ஒரு நிறைய தோழர்கள் இருக்காங்க. மற்ற நானும் பிள்ளையானோட ஃப்ரான்ஸுக்கு அடிக்கடி விசிட் பண்ணியிருக்கேன் தானே, அவர் செல்வாக்கு என்னென்னு எனக்கு தெரியும். மற்றது எனக்கு அட்வைஸ் பண்ணின ஓப்பனாக சொன்னால் அந்த அமெரிக்க சார்பு பேரை நான் சொல்ல விரும்பலை. அவர் ஒரு டெய்லி மிரர் ரிப்போர்ட்டர். அவர் தான் இவரை இந்த அமெரிக்கன் எம்பஸோடையெல்லாம் கண்டக்ட் பண்ணி விட்டேன்னு சொன்னார். அப்போ அவங்க எனக்கு லீகல் அட்வைஸ் எல்லாம் லோயரெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு, செய்வாங்களா இல்லையா. ஏன்னா அவங்க போக சொல்லிட்டாங்க, விசா எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணலை. அப்போ நான் சொன்னேன், அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த இதுக்குள்ளே தந்த முகத்தோடு உள்நுழைய மாட்டாங்க. சுவிஸ் எம்பசி சுவிஸ் ஃபாரின் அஃபேர்ஸுக்கும் அவங்க விசா கூடன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எடுத்து போனால் சுவிஸ் எம்பசி அந்த நடைமுறைக்கு கீழே உங்களை ரீட் பண்ணுமே தவிர ஸ்பெஷலாகலாம் தர சத்தாம் ஹுசைன் கேட்டாலும் கொடுக்காதுன்னு நான் சொன்னேன். அப்போ அதால் தான் நான் இதுக்கு சுவிஸுக்கு வந்தேன் நான். ஆனால் எனக்கு ஒரு கண்டக்டர் மீனாட்சி கங்குலி என்றால் ஈஸ்ட் ஹியூமன் வாட்சில் ஈஸ்ட் ஏசியன் டைரக்டர். நீங்கள் கூகுளில் அவட பேரை சேஞ்ச் பண்ணினா வரும். மற்றது கிரிஸ் கெயிலண்ட் ஓட்டு ஒரு நான் வயலன்ஸ் பீஸ் ஃபோர்ஸ். அவர் இப்படியான ஆட்கள் தன்னோட கண்டக்டில் வருவாங்க. 10 நாள் வரையும் ஒரு கண்டக்டும் இல்லை. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் உங்களோட லோயஸ்ட் டீமை வச்சு நாங்கள் அசைலம் பேப்பரை சப்மிட் பண்ணுவோம் அண்டு. அப்போ சரி என்னோடு நான் எனக்கு தெரிஞ்ச லோயர் டீமோட அதில் ஒரு தமிழ் ஆள் தான் முக்கியமான அட்வைசர். அப்போ அவரோட இவரை கூட்டிகிட்டு போய் கதைச்சேன். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இந்த கேஸ் கேட்ட உடனே. இப்போ சொன்னார், நான் மட்டும் செய்ய மாட்டேன், நான் என் லோயரோட கதைச்சிட்டு மற்ற நீங்கள் சொல்கிற தமிழில் இங்கே வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான், நீங்கள் இங்கிலீஷ் இல்லை, ஜெர்மன் லாங்குவேஜில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எழுத்தில் போட்டு தான் சப்மிட் பண்ணணும். அப்போ அதுக்கு அந்த தமிழில் நீங்கள் சொல்கிறத ஜெர்மனுக்கு ஃப்ளூவெண்ட்டாக செய்யக்கூடிய ஆள் ஜெர்மன்லான்னு இருக்கார். ஒரு தமிழ் ஆள் தான். அவர் ஒரு லெஃப்டிஸ்ட். தாங்கெல்லாம் லெஃப்டிஸ்ட் இவர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். நாங்கள் புலிகளுக்கு எதிரான ஆட்கள், நாங்கள் லெஃப்டிஸ்ட், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி. இப்போ என்னையும் அப்போ சொன்னார், இப்போ ஒரு நீண்ட காலமாக எங்களோட ஒர்க் பண்ணுறாள், இந்த அசைலத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாள். இப்போ நாங்கள் இவரை ஜெர்மனிக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அதில் பிறகு சுவிஸ் போலீஸ் வந்து வர்ற விசாவையெல்லாம் பார்த்ததுண்டு அது கணக்கு விஷயங்கள் இருக்குது. அப்போ அங்கே போனோன்னா அவர் சொன்னார், அவர் தான் நிறைய விஷயங்களை இவரை கேட்டு எழுதினேன். இப்போ அசைலம் கொடுக்கறதுக்கு சுவிஸோ எந்த நாடுமோ அவங்களோட ப்ரொசீஜர் என்னென்னா,
UN அங்கீகரித்த ஒரு நாட்டினுடைய அரச படையினால் இவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கணும். பிள்ளையான் ஒரு அரச படை இல்லை, அவர் அரச படைக்கு கீழே இயங்குகிற ஒரு துணை இராணுவ குழு. அதால் அச்சுறுத்தல் இருக்கிற ஆளுக்கு அசைலம் கிடைக்காது. ரெண்டுன்னா இப்போ இவர் சொன்னார், எனக்கு சிறைச்சாலையோடைய முரண்பாடு இருக்குது, நான் அதை சொல்கிறேன் என்று சொன்னார். அப்போ ஓகே நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவர் சொன்னார், இன்றைக்கு எனக்கு டைம் இல்லை, நீங்கள் போயிட்டு டெலிஃபோனில் சொல்லுங்கள், நான் எல்லாம் எழுதி போட்டு பிறகு உங்களுக்கு அதை அனுப்புகிறேன், வாய்ச்சி காட்டுறேன். அதுக்கு பிறகு அப்போ அந்த ரிப்போர்ட் தான் இவருக்கு கொடுத்த அந்த எந்த புலனாய்வு நிறுவனம்னு தெரியும், மீனாட்சி கங்குலி அது இன்னும் மார்ட்டின் சுட்சிங்கர் அதுக்குள்ளே வராது தானே. இப்போ இவருக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தது மார்ட்டின் சுட்சிங்கர். மார்ட்டின் சுட்சிங்கர் இங்கே சுவிஸ் எம்பசியினுடைய பழைய ஒரு ஆஃபீஸர், எம்பசடரா அல்லது ஃபெஸ்ட் ஆஃபீஸரான்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்போ அவர் தான் இவரோட கனெக்ஷனில் வாரார். அப்போ அவர் நான் இருக்கக்குள்ளான் அந்த டெலிஃபோன் வருது, இப்படி மார்ட்டின் சுட்சிங்கர் எனக்கு அமெரிக்கன் மிஷனோ ஏதோ ஒரு மீனாட்சி கங்குலி உங்களை கண்டக்ட் பண்ண சொல்லி தந்தா. அப்போ இவர் மௌலானா பாவிச்சது எந்த சிம் தானே, இவர் சுவிஸுக்கு வந்தத்தில் இருந்து இந்த சிம் தான் பாவிக்கார். அப்போ அது எனக்கும் அந்த மெசேஜ் வரும், யார் யார் கோல் எடுக்காண்ட மெசேஜும் வரும். அப்போ இவர் அப்போ வந்தால் அப்போ அவர் கண்டக்ட் வந்ததுக்கு பிறகு அப்போ இதுக்கிடையிலே ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி எங்கிட்ட லோயர்ஸுக்கு தந்துட்டார். அப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்குது. இவரை இது பண்ணின அந்த தமிழ் நண்பருக்கும் இவர் ஒரு பவர் பட்டனி கொடுத்தாரு. ஏன்னா அங்கே சுவிஸில் ஒரு ஆளுற விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறேன்டா லீகலாக பவர் பட்டனி கொடுக்கணும், இல்லாட்டி அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அப்போ இவர் அதுக்கு 2 பவர் பட்டனி கொடுத்தாரு, ஒன்று லோயருக்கு, மற்றது தமிழ் நண்பருக்கு. அப்போ கொடுத்துட்டு இருக்கக்குள்ள பிறகு அப்போ இவரோடையும் நாங்கள் அசைலம் கேஸை செய்து தரத்துக்கு எவ்வளவு வேண்டு அவங்க முதலாவது சுவிஸ் லோயர்ஸ் அவங்களுடைய அமௌண்ட்டை தான் சொல்லுவாங்க. நீங்கள் எக்ரியன்ட்டால் நாங்கள் பவர் பட்டனி சைன் பண்ணித்தாங்க, நாங்கள் கேஸை செய்வோம். அப்போ அதுக்கிடையில் இவர் மார்ட்டின் சுட்சிங்கர் இன்னொரு லோயர், அந்த லோயரோட பேரெல்லாம் இருக்குது, அவருக்கு நான் தான் காசு அவருக்கு அட்வான்ஸ் பண்ணினேன். அப்போ அந்த லோயர்ஸ் இவர்கிட்ட திருப்பி இன்னொரு பவர் பட்டனி கேட்டாங்க. கேட்டோன்னே அவருக்கு பவர் பட்டனியை கொடுத்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணின அந்த டாக்குமெண்ட்டை தான் இவர் அதுக்கு கொடுக்கார் அசைலத்துக்கு. அப்போ அசைலம் அந்த இது நடந்து கொண்டு இருக்கக்குள்ளேயோ இவர் இப்போ மார்ட்டின் சுட்சிங்கர் சுவிஸ் ஃபாரின் அஃபேர்ஸோட மிச்சம் நெருக்கமான ஆள். அவர் இங்கே எம்பசியில் இருந்தவர் தானே, அவர் எல்லாத்தையும் வளைப்பார், தேவையானக்களுக்கு எடுத்து கொடுப்பார், தேவையானக்களுக்கு வெட்டுவார். இப்போ பிள்ளையான் ஃப்ரான்ஸுக்கு விசா கட்டிய நேரம் கொடுக்காமாக்கினா அவர் தான். ஆசாத் மௌலானாவை சந்திக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கக்குள்ள பிள்ளையான் விசா கேட்காரு, இந்தியாவில் நின்று இந்தியன் எம்பசி ஊடாக விசா கேட்காரு ஃப்ரான்ஸ் எம்பசியில். அப்போ ஃப்ரான்ஸ் எம்பசி மார்ட்டின் சுட்சிங்கருக்கு சொல்லிவிட்டு பிள்ளையான் விசா கேட்காருண்டு. அப்போ என்கிட்ட மௌலானா சொன்னார், பிள்ளையான் பாராரு, எனக்கு பிரச்சனை அதிகம் போலான்னு, என்ன செய்கிறேன்னு நீங்கள் மார்ட்டின் சுட்சிங்கர்கிட்ட கேளுங்க என்ன செய்கிறேன்னு. அப்போ சொன்னோன்னே நான் விசா கொடுக்காம ஆக்குறேன் அப்படின்னு போட்டு அவர் விசா கொடுக்கல. அவர் சொன்னோன்னே திரும்பி இந்த ஸ்ரீலங்காவுக்கு தான் வந்தார். அது சொல்லலை, ஆனால் பிள்ளையான் இவர் என்னுடைய வீட்டை இருக்கக்குள்ளே ஒரு 10-15 கோல் எடுத்தார், இவர் ஆன்சர் பண்ணலை. இப்போ நான் சொன்னேன், ஆன்சர் பண்ணுங்க மௌலானா, ஒரு கோலன்னா ஆன்சர் பண்ணணும், நீங்கள் நல்லா இருந்தார்கள் இதாக இருந்தார்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை ஆன்சர் பண்ணினா அவர் கோபமாக கதைப்பார், எனக்கும் கோபம் வரும், பிறகு அந்த அந்த பெட்டன் முறிஞ்சால் பிறகு பேசிக்கொள்ளே இல்லாமல் போகும். நான் அவர் பிறகு அப்போ அந்த பிரத்யேக செயலாளருங்கிறத அவர் அணிக்க செயலாளர்னு தான் சொல்கிறியா. என்ன அணிக்க செயலாளர் ஒழிக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பிள்ளை அங்கே கருவர்கிட்ட அந்த மெசேஜ் போடுறாரு. அப்படியே என்னமோ அது சொத்து பிரச்சனையா என்னவான்னு சரியாக தெரியாது, இவரும் சொல்லலை, வெறும் அவரோட கதைக்கல தானே, அதால எனக்கு தெரியாது. இல்லை மௌலானாக்கு அசைலம் எடுக்கிற நோக்கம் இல்லை தானே.
மௌலானா வந்து ஒரு பெரிய அஜெண்டாவில் தான் அங்கே வாராரு. ஆனால் எங்கள்கிட்ட சொல்கிறாரு அசைலம் கேட்குற அந்த ப்ரொசீஜர். அப்போ அந்த நாங்கள் அசைலம் கொடுக்குறதுக்கு இடையில் அங்கே போயிட்டார். நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இடையிலே அவர் மற்ற மார்ட்டின் சுட்சிங்கர் கொடுத்த லோயர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, அவங்க ஒரு டிமாண்ட் வைக்காங்க, நீங்கள் சேனல் 4க்கு இன்டர்வியூ கொடுத்தா தான் நாங்கள் உங்களோட அசைலத்தை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கிடையில் இந்தியன் ரோவாக தான் இருக்கணும். இப்போ மௌலானா வந்து சொல்கிறாரு, அது ஓப்பனாக சொல்கிறது நல்ல இன்னும் தெரியாது, கோர்ட்டில் சொல்கிறது இன்னும் அந்த பேரெல்லாம் நான் சொல்லலை, அப்புறம் தேவைன்னா கோர்ட்டுக்கு சொல்லுவோம். அப்போ சொல்கிறார், இப்படி இந்தியன் ரோ தன்னை கண்டக்ட் பண்ணி என்னோட பழைய ஒரு ஆஃபீஸர் என்னோட கதைச்சார், நீங்கள் சோமாரிக்கிறீங்களா மௌலானா, உங்களோட நல்லது தானே எனக்கு முக்கியம், நீங்கள் சுவிட்சர்லாந்து இருக்கிறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சிட்டோம், நல்லா எப்படி தெரிஞ்சு கொண்டாங்க என்றெல்லாம் மௌலானா என்கிட்ட சொன்னார். ஓகே, நான் வந்து இன்னும் 2 நாளையில் உங்களை கண்டக்டில் வரேன், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, நீங்கள் இருங்கண்டு. அப்போ அந்த இந்தியன் ரோடை கண்டக்ட் வந்தோடனே மௌலானா கொஞ்சம் விலவிலத்து போய்த்தார். அப்போ மார்ட்டின் சுட்ஸுங்கிற விஷயம் என்ன விஷயத்தையும் எங்கட இந்த லோயர் டீமோட வந்து எந்த வீட்டான தங்கி நிற்காரு. அப்போ இரவையில் எனக்கு இரவையில் தான் ஃப்ரீ ஆகுவேன். அப்போ இவரை கூட்டிகிட்டு போகிறது கேன்சல் பண்ணும். அப்போ அவங்க என்னன்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற. அப்போ மௌலானா எந்த நேரமும் ஒரு பேக் ஒன்றை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குவார். அதுக்குள்ளே நிறைய டாக்குமெண்ட் இருந்து எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. இவ்வளோ என்ன இருக்காது, அவர் நம்மளை அடைக்கலம் தேடி வந்திருக்காரு, அவருக்கான அடைக்கலம் கொடுத்தா செய்யணும். ஆனால் அவர் வேறு ப்ராஜெக்டில் வந்திருக்கிறார். அது பிறகு இப்போ நாங்கள் அவதானிக்கக்குள்ளே தெரிய வரும் தானே, அவர் எங்கள்கிட்ட சொல்லாமல் ஒழிக்கே இல்லாது. அப்போ இதுக்குள்ளே வந்து சொன்னார், இப்படி ரோ கண்டக்டில் வருகுது, என்ன விஷயம்னு கேட்டேன். அவங்க இந்த என்கிட்ட இருக்கிற ரகசிய டாக்குமெண்ட்டுகளை கேட்காங்க. அது எது சம்பந்தமான டாக்குமெண்ட்னு கேட்டேன். அது கணக்க டாக்குமெண்ட் இருக்குது, இலங்கை அரசாங்க சம்பந்தமான கணக்க டாக்குமெண்ட் இருக்குது. சரி, அப்போ இது சம்பந்தமாக ஈஸ்டர் பம் சம்பந்தமாகவா, அதுவும் கொஞ்சம் இருக்குது. அதைத்தான் நான் மார்ட்டின் சுட்சிங்கர் சேனல் 4ல் சொல்கிறாருன்னு. அவங்க மார்ட்டின் சுட்சிங்கர் சேனல் 4 வந்து ஒரு டெம்பரரியாக தான் பயன்படுத்த சொல்கிறாங்க. அவங்க யூஎனில் விட்னஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் யூஎனில் விட்னஸ் பண்ணுங்கன்னு. அப்போ அதுக்கு என்ன ஆஃபர் தராங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், உடனே இந்த இரவைக்கே உங்களை ஸ்வீஸ் சிட்டிசன்ஷிப் தரோம். ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, நான் பார்த்தேன், டொச்செலாம் இருந்துச்சு. அப்போ வாய்ச்சி பார்த்து போட்டு கொஞ்சம் எனக்கு விளங்கிச்சு. அப்புறம் நாங்கள் அதை எங்கட லோயர் டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டேன். அப்போ அவர் பார்த்துட்டு சொன்னார், உங்களோட பேரை மாற்றுவோம், ஆசாத் மௌல், அந்த அவர் பேர் முகமது மிலார் முகமது ஹன்சீர், அந்த பேரில் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்காது, வேறு பேரில் இருக்கும். உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் வேறு பேரில் பாஸ்போர்ட் இருக்கும். உங்களோட செக்யூரிட்டி வந்து 100% உத்தரவாதம் சுவிஸ் கவர்மெண்ட் வழங்கும். நீங்கள் இதை சைன் பண்ணி அனுப்பினீங்கன்னா நாளை காலையில் உங்களுக்கு விசிட்டேஷன் தருவாங்க. அதுக்கிடையில் இவர் இந்தியாவோட ஆஃபருக்கு போயிட்டார். அங்கால வந்து அந்த டென்மார்க் பணக்காரன் அவர் வந்து இவரோட டீலுக்கு வர்றாரு. அவரோட லோயஸ்ட் டீம் வந்து இவரை சந்திக்கும். அதான் இந்த சங்கிரில்லா ஹோட்டலில் அந்த 3 பணக்கார அந்த டென்மார்க் பணக்காரன 3 பிள்ளைகள் செத்துச்சு தானே, அந்த பிள்ளைகள தகப்பன் அவர் பெரிய பணக்காரன். அந்த டென்மார்க் மன்னர் மிச்சம் நெருங்கிய உறவு. அப்போ அவங்க ஒரு லோயஸ்ட் டீம் 4-5 பேர் லோயஸ்ட் டீமை இவர்கிட்ட அனுப்பி அவங்க இந்த டாக்குமெண்ட்டை கேட்காங்க. அவருக்கு என்ன வேணுமென்று நான் இவர்கிட்ட கேட்குறேன், அவருக்கு என்ன வேணும் இல்லை, அவரோட பிள்ளைகள் செத்தத்துக்கு இந்த குண்டு வெடிப்பு ஏன் நடந்ததுன்ற காரணம் வேணும். இந்த பிள்ளைகள் நடுத்தருவில் செத்துருக்கு, தண்ணி போத்தலோடு தான் அலைஞ்ச அந்த சங்கிரில்லாக்கு முன்னுக்கு குண்டு வெடிப்புக்கு பிறகு அவர் தண்ணி போத்தல் வந்து எடுத்துகிட்டு அவர் நடந்து வாரார். அந்த படத்தை மௌலானா என்கிட்ட காட்டுறார், அவ்வளோ துன்பப்பட்டாருன்னு. இப்போ நான் கேட்டேன், அப்போ இவருக்காக வேண்டித்தான் இந்த குண்டு வெடிப்பு அவசரமாக நடந்தேன்னு சொன்னார் மௌலானா. இது டேட் வேறு,
இவருக்காகத்தான் இந்த குண்டுவெடிப்பு அவசரமாக நடந்ததுன்னு சொன்னார். என்னிட சொல்கிறார் என்ன ரீசன் கேட்டால் அவர் இந்த எண்ண அகழ்வு ஆராய்ச்சி பெரிய நிறுவனம் அவங்கள தான் வேர்ல்டில் என்ன எங்கே இருக்குங்கிறத ஆராய்ச்சி செய்து அந்த இது மன்னார் வளைகுடாவில் அந்த எண்ணெய் அகழ்வாராய்ச்சி செய்கிறதுக்கு கோட்டேஷன் அவர் தான் போட்டவர். அது தெரியும் தானே, பக்கத்து வல்லரசுக்கு அது விரும்பலை. அதால் அவரை இங்கே வராமாக்கி அந்த அதுக்காக வேண்டித்தான் உடனடியாக நடந்தது இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னேன். அப்போ அவர் நான் சொன்னேன் நீங்கள் சந்திங்க, அந்த லோயஸ்ட் டீமே சந்திங்க, என்ன சொல்கிறான்னு சந்திச்சா தானே தெரியுமெண்டு அவர் சந்தித்து போட்டு வந்து சொன்னார். அவங்க $15 மில்லியன் தாரம் இந்த டாக்குமெண்ட்டை கேட்காங்க. அவர் மார்ட்டின் சுட்ஸுங்கிறடையும் காய்ச்சிருப்பார், இந்தியாவில் ரோடையும் காய்ச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பிறகு அவர் யாருடைய டீலில் இவருக்கு அப்போ வந்து கேட்டார் இப்படி. சரி, நான் அதை நிராகரிச்சிட்டேன், அது சரி வரா, ஏன்டா நான் இந்தியாவில் போயிட்டேன் தானே. பிறகு அப்போ அதுக்காக வேண்டி தான் சுவிஸ் சிட்டிசன்ஷிப்பையும் அவர் நிராகரிச்சுட்டு என்கிட்ட சொன்னால் அப்போ எவ்வளோ கேட்கலாம்னு கேட்டார். அவருக்கும் கேட்குறதுல தடுமாற்றம். அப்படி என்று இல்லை, நான் அப்படி நினைக்கல. என்னென்னா அவர் இந்த சும்மா ஒரு ஷார்ட்டுக்கு எங்களுக்கு $100 மில்லியன் இங்கேயும் படித்தான் சொன்னேன். அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டார், நாளைக்கு கேட்கணும். அப்புறம் அடுத்த அண்ணு வந்து சொன்னார் அவங்க $34 மில்லியன் எக்ஸெப்ட் பண்ணியிருக்காங்க, அதை பேங்கில் டிபாசிட் பண்ணுவாங்க, என்னையும் மிச்சம் செய்வாங்க. அது ஒரு ப்ரொசீஜர் ஒரு நாள் நடந்துச்சு. துபாய் பேங்கில் அவருக்கு டிபாசிட் பண்ணினோடனே டாக்குமெண்ட்டையும் அந்த டீம், அது எந்த டீம்னு எனக்கு தெரியாது, என்ன உள்ளுக்கு போக அவங்க அலோவ் பண்ணல, அவர் மட்டும்தான் போனார். போய் அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வந்ததோட அப்போ அது நான் நினைக்கிறேன் அது ரோவாக தான் இருக்கணும் அந்த டீலுக்கு போனது. அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் வச்சாங்க ரெண்டு. இவர் சொன்னார் என்கிட்ட உடனடியாக சுவிஸை விட்டு வெளியேறணும், மற்றது சுவிஸ்லேருந்து அசைலம் கேட்கக்கூடாது, அசைலத்தை அக்செப்ட் பண்ண போட நீங்கள் சுவிஸை விட்டு உடனடியாக வெளியேறணும். அப்போ இவரை காசு பேங்கில் டிபாசிட் பண்ணின உடனே இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அப்போ தனக்கு இன்றைக்கு வர இயலாது, நான் இந்த பேக்கெல்லாம் கிடக்குதுன்றோன்னா அவங்க பகுதியாக கேட்டாங்களாம். $34 மில்லியன் நாங்கள் டிபாசிட் பண்ணியிருக்கேன், நீ ஒரு உடுப்பு பட்டியை பற்றி காய்ச்சிட்டிக்காயிருந்து. அப்போ இவர் கண்டக்ட் பண்ணின பெரிய ஆஃபீஸரோட இவர் எடுத்தால் அவர் ஆன்சர் பண்ணலை. அப்போ இவங்க சொன்னாங்களாம் அவரோட பார்ட் முடிஞ்சு, உங்களோட கனெக்ட் பண்ணினதோடு அவரோட பார்ட் முடிஞ்சு, இனி நாங்கள் தான் உங்களை டீல் பண்ணுவோம், நீங்கள் இப்படியே வாங்க, நாங்கள் உங்களை இத்தாலிக்கு கூட்டிகிட்டு போய் சார்ட்டர்ட் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன், நாங்கள் மொரிஷியஸுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ இவருக்கு தான் நாளைக்கு வரையும் டைம் தாங்க, நாளைக்கு வாரணுண்டு இவர் அவடத்துக்குள்ளே இருந்து கலர்றதுக்காக. அப்போ இவருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் திறந்து கொடுத்த சுவிஸ் அந்த ஏஜென்ட், அவர் சுவிஸ்காரன், அவர் அந்த ரோ ஆஃபீஸர்ஸை பார்த்து சொல்லியிருக்காரு, நீங்கள் சுவிஸில் இருந்துக்கிட்டு இந்த விளையாட்டெல்லாம் காட்டாதவங்க, உங்களை அவ்வளோ பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க, நீங்கள் அவரை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க ரெண்டு அந்த ரோ ஆஃபீஸர்ஸை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அப்போ அவங்க மேலதிகாரி கோல் எடுத்திருக்காங்க, இப்படி சொல்கிறாரு அந்த பேங்க் ஆஃபீஸர்ன்றோன்னு. ஓகே நாளைக்கு நம்ம கூட்டி போவோம்னு சொல்லி தான் நான் அடுத்தண்டு விட்டு அடுத்தண்டு அவரை கூட்டி போகிறாங்க. கூட்டி போகக்குள்ளே தான் அவர் எனக்கு கால் பண்ணுறார், இப்படி என்ன கடத்திட்டு போகுது, கடத்திட்டு போகுது, என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க, போகாமல் ஆக்குங்க. அப்போ எனக்கு பெருசாக ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது. எங்கள் மகனை ஸ்கூலில் இருந்தவரை கூப்பிட்டு அவர் வந்து தான் நாங்கள் போலீஸுக்கு போனோன்னா போலீஸ் சொல்லிச்சு, இது நாங்கள் எங்களோட ரீஜனல் போலீஸ் சொல்லிச்சு, நாங்கள் ஹேண்டில் பண்ணலாம், நீங்கள் கண்டோன் போலீஸுக்கு ப்ரொவின்ஸ் போலீஸுக்கு போகிறீங்க. ப்ரொவின்ஸ் போலீஸ் எங்களோட வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போகணும். அப்போ அங்கே போகணுன்னு தான் அவங்க இப்படி விஷயத்தை சொன்னோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. அவரை பற்றிய அவரோட ஐடென்டி கார்டு இருக்க அவங்கள்ட்ட என்ன, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, மௌலானாவோட டாக்குமெண்ட் நாங்கள் ஒன்றும் எடுக்கலை தானே. அப்போ மௌலானாக்கு நான் உடனே வாட்ஸ்அப் பண்ணுறேன், உங்களோட அசைலம் ஐடென்டிட்டி கார்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், போலீஸ் கேட்குதுன்ட்டு. அப்போ அந்நேரம் அவர் அந்த மஞ்சள் ஜீன்ஸ் ஒன்று போட்டிருந்தார்,
அதில் துடையில் வச்சு அவர் அப்போ சொன்னார், முன்னுக்கு ஆட்கள் இருக்குது, பக்கத்து நாட்டு ஆட்கள் இருக்குது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அந்த அனுப்பினது தான் அந்த ஐடென்டி கார்டு. அப்போ போலீஸுக்கு கொடுத்தோம். போலீஸ் உடனடியாக சேஞ்ச் பண்ணி அவங்க சேட்டலைட்டுக்கெல்லாம் கொடுத்து எந்த ட்ரெயினில் இவர் போயிட்டுருக்காருன்னு எங்கள்கிட்ட காட்டினாங்க. இந்த ட்ரெயின் இவர் தான் ஆளுன்னு ஓட்டு நாங்கள் ஒவ்வொன்று சொன்னோன்னா அப்போ பக்கத்தில் இருந்த ஆளெல்லாம் எல்லா வடிவாக தெரியுது. அப்போ அது அவங்களுக்கு விளங்கிட்டு போல. அப்போ டக்குண்டு அடுத்த ஸ்டேஷனில் சுவிஸ் போலீஸ் ட்ரெயினில் ஏறிட்டு அப்போ அவங்க இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி சாத்தியம் இல்லை, நாம் நீங்கள் போகிற மாதிரி இந்த ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் ரிட்டர்ன் ஆகி உங்களோட ஹோமுக்கு போங்க, நாங்கள் உங்களை கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ அது வந்து இவருக்கு ஒரு ராஜுன்ற பேரில் ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மிலான் ஏர்போர்ட் ஒன்றில் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை புக் பண்ணி ரெடியாக 2 கொண்டு போகிறதுக்கு தான் பிளான். ரெண்டாவது நடக்கலை. பிறகு போலீஸ் வரைக்கும் செக்யூரிட்டி கொடுத்துச்சு. இது வந்து பிறகு எங்களுடைய ஆர்கவ் போலீஸ் வந்து என்னை கூப்பிட்டுச்சு, ஒரு டிரான்ஸ்லேட்டர் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டுச்சு. ஒரு தமிழ் லேடி தான் வந்தா. கிட்டத்தட்ட 4 மணித்தியாலும் என்னை இன்குவரி பண்ணினாங்க மௌலானா வந்தத்திலிருந்து. இப்போ இங்கே நான் இந்த உங்களோட கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்டிங் அண்ட் ரைட்டிங் எல்லாம் செய்துட்டு பிறகு வாய்ச்சி காட்டி அதில் அவர் ஒரு விசிட்டிங் காட்டி பேமெண்ட் இருக்குது. ஏதாவது மௌலானா சம்பந்தமாக மேலதிக தகவல்கள், அவருக்கு பிரச்சனையான தகவல்கள் இருந்தால் தன்னை கண்டக்ட் பண்ண சொல்லி தந்த விஷயம். அதுக்கு பிறகு மௌலானா வந்து மெதுவாக மார்ட்டின் சுட்சிங்கர், மார்ட்டின் சுட்சிங்கருக்கு இவரை விட்ட துவங்கிட்டார். இவர் போகிறாரு. ரெண்டாவது ஒரு பெரிய ஸ்டோர். இப்போ நான் நினைக்கிறேன் என்னென்னா, இந்த இப்போ ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக இவர் தான் பிரதான ஒரு செயற்பாட்டாளர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்னென்று தெரியாது. அதுதான் அந்த பெரிய ரகசியம். அதில் பெரிய ரகசியம் இருக்கும், என்னென்று தெரியாது. ஆனால் இப்போ இவர் மூலசாலி என்றத்தை நாடி தான், இவர் தான் அதை அந்த ஆப்ரேஷனுடைய ஹெட் என்றத்தை நாடி தான் அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இலங்கையில் ராஜபக்சேட பேர் எல்லா சேனல்களையும் அடிப்படுது. குண்டுவெடிப்புக்கு போகிறோம் 4வது ஜனாதிபதி போயிட்டு கொண்டிருக்கிறார். குண்டுவெடிச்சது மைத்திரி. தமிழில் நல்ல பழமொழி ஒன்றிருக்கு, இளநி குடிக்கிற ஒருத்தன் கோம்பு சுமக்கிற ஒருத்தன். கோம்பு சுமக்கிறது தான் ராஜபக்ச குடும்பம். இப்போ புலிகளை அழித்தது ராஜபக்ச குடும்பம்னு தான் உலகத்துக்கு தெரியும். ஆனால் அவங்க அழிக்கலை. அதை அழித்தது சர்வதேச உளவு நிறுவனங்கள், சர்வதேசம். பேர் எடுத்தது ராஜபக்ச குடும்பம். அதுக்கு ஆப்ரேஷனை செய்தது சரத் பொன்சேகாண்டு தான் அந்த இலங்கை மக்களுக்கு காட்டின படம் அதுதானே. ஆனால் இப்போ அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு என்ன தெரியும், இவன் புலிகளை அழித்தது யாருன்னு தெரியும். அது மாதிரி தான் இந்த குண்டுவெடிப்பிலையும், குண்டுவெடிப்பு சர்வதேச அஜெண்டா, அது தெளிவான அஜெண்டா. அதை ஊண்டி பார்க்குறாங்களுக்கு தெரியும். இப்போ ஷஹ்ரான் வந்து பிரதான சூத்திரதாரி இல்லை, அது ஒரு கூலி கும்பல். ஷஹ்ரானுக்கு சொல்லப்பட்டது உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீ குண்டு இப்போ ஜிஹாத் செய்தியன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னது. இப்போ ஷஹ்ரானோட சேர்ந்த மத்தாக்களுக்கு வந்து இஸ்லாம் ஜிஹாத் செய்ய சொல்லி சொன்னது. ஆனால் உண்மையான அஜெண்டா வந்து வேறு. உண்மையான அஜெண்டா வந்து அது சர்வதேசம் வந்து இந்த இலங்கையை கிறிஸ்தவமயமாக்குற, கிறிஸ்தவ மேலாதிக்க நாடாக மாற்றுறது தான் அஜெண்டா. அப்போ கிறிஸ்தவ நாடுகள் தலையிடுதணும்னா கிறிஸ்தவ இலக்கு தாக்கப்படணும். பௌத்த இலக்கு தாக்கப்பட்டால் கிறிஸ்தவ நாடு தலையிடாதே. இப்போ பௌத்த சேஜொண்டுக்கு ஷஹ்ரான் குண்டு வச்சிருந்தா கிறிஸ்தவ நாடுகளையும் தலையிடுது. சும்மா இருக்கும், உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்லி போட்டு இருக்கும். இப்போ குண்டு வெடிப்புக்கு முதல் யார் இந்த இலங்கை நாட்டினுடைய கதாநாயகனாக இருந்த மாநாயக்க தேரர்கள். இப்போ அவங்களுக்கு என்ன பாத்திரம் இருக்கு? ஒன்றும் இல்லை, சும்மாவே சந்தித்து தட்டை வச்சு வணங்கிட்டு வரணும். இப்போ கதாநாயகன் இலங்கை கதாநாயகன் காட்டினார் மல்கன் தெரிஞ்சுட்டு தான் இப்போ கதாநாயகன். எல்லா ஜனாதிபதி மாதிரி யாரை கூப்பிட்டு காய்க்காங்க? மாநாயக்க தேரரை கூப்பிட்டா காய்க்காங்க.
இல்லை பௌத்த மேலாதிக்கம் வந்து இப்போ இலங்கையில் பௌத்தம் இருக்கிற வரையிலையும் இப்போ கோத்தபாய ஏன் இலக்கு வைக்கப்பட்டார் இப்போ அறகலையில் அவர் ஒரு பௌத்த பாதுகாவலராக பௌத்த மக்கள் நம்பிச்சு. அப்போ அவரை துரத்த வைக்கும். அது தெளிவாக அமெரிக்காவோட அஜெண்டா தானே எல்லாருக்கும் தெரியும். அனுரகுமார் திசாருக்கும் தெரியும். யார் அறகலைக்கு ஃபண்ட் பண்ணினான்னு தெரியும். மார்ட்டின் சுட்சிங்கர் இங்கே நின்று எழுதின அறிக்கை சுவிஸ் பேப்பரில் வந்துச்சு தானே. ஒரு ஒரு மக்கள் புரட்சி மாதிரி தான் அதை காட்டினாங்க. அங்கே மக்கள் புரட்சி ஒன்றுமே இல்லை. எல்லோரும் சோறு போடு பட்டுச்சு, இது போட்டு பட்டுச்சு. அமெரிக்கன் எம்பசி தான் முழு ஃபண்டும் பண்ணிச்சு. இப்போ அது ஏன் கோத்தாபாயாவுக்கு எதிராக முஸ்லீம்கள் அணி திரண்டாங்க. அவர் தெளிவாக மையத்தை பற்ற வச்சார். அங்கே நின்ற க்ரௌடில் 75% முஸ்லீம் க்ரௌட். அந்த கோபத்தில் அங்கே அதில் நின்றாங்க. க்ரௌடில் முஸ்லீமாக சிங்களமாக தமிழ்நாடு பார்க்குறதில்ல தானே மக்கள், இலங்கை மக்கள். அப்படித்தான் ஆகுது. அப்போ இங்கே பௌத்தம் மேலோங்கி இருக்கிற வரையிலேயும் அந்த கிறிஸ்தவ நலன் இங்கே விடுபடாது. அப்போ கிறிஸ்தவ நலன், கிறிஸ்தவ மேலாதிக்க அரசு ஒன்று இருக்கணும். அப்போ கோத்தாபாய ஆக்களை அகற்றி விட்டால் இங்கே பௌத்த நலனுக்காக வேலை செய்கிற ஆக்கள் திறமை. இப்போ சஜித் பிரேமதாசாவை பௌத்த நலன் பெறுன்ற ஆளாக யாராவது கணிப்பாங்களா? கணிக்க மாட்டாங்க. பௌத்தர்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இதை அடித்து உடைக்கணும். அதுக்கு முஸ்லீம் கும்பலை பயன்படுத்தணும். அதுக்கு தான் இப்போ முஸ்லீம்கள் ஏற்கனவே முஸ்லீம்கள் வந்து தீவிரமாகப்பட்டிருக்காங்க, தீவிரவாதமயமாகப்பட்டிருக்காங்க. அது வேறொரு சப்ஜெக்ட். அது அப்போ இப்பயும் வந்து முஸ்லீம்களுக்குள்ளே இருந்து காலம் எடுக்கலாம். முன்வடிக்கிறதுக்கு ரெடியாக்கள் இருக்கு. அதை ஏற்கனவே சர்வதேச சக்திகள் இங்கே உருவாக்கி வச்சிருக்கு. ஆனால் கோம்ப சுமக்கிற முஸ்லீம்கள் தான், பயங்கரவாத பட்டம் சுமக்கிற முஸ்லீம்கள் தான். சேனல் 4க்கு அவர் தனியாக இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. சேனல் 4 இன்டர்வியூயை வந்து மாசாத் மௌலானாட்ட கேள்வி கேட்குற ஒரு ப்ரோக்ராம் வந்து யூஎன் ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க. முயிஸ் வாப்டீன் அவர் தான் அதை செட் பண்ணியிருந்தார். அப்போ முயிஸ் வாப்டீன் எனக்கு கால் பண்ணி சொன்னார், இன்றைக்கு ஆசாத் மௌலானா வந்து எல்லாருக்கும் கேள்விக்கும் பதிலளிக்க இருக்கிறதா, நீங்கள் வாங்க. அது ஆசாத் மௌலானாக்கு தெரியாது. நான் வாரேன்னு தெரிஞ்சிருந்தால் அவர் வந்திருக்க மாட்டார். அப்போ என்ன கண்டோன்னா அவருக்கு ஷொக் ஆகிடுச்சு. நான் ஒரு கேள்வியும் கேட்கல, சும்மா இருந்தேன். அதில் வந்து அது சேனல் 4 வந்து அமெரிக்க ஐரோப்பிய நலனுக்காக வேலை செய்கிற ஒரு செய்தி நிறுவனம். அதில் வந்து நீங்கள் எல்லாம் போய் பட்டி அளிச்செல்லாம் அவங்க போட மாட்டாங்க. அவங்களுக்கு நலன் இருந்தால் தான் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு அது தேவையில்லை. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அவங்களுக்கு அவங்க உலகத்துக்கு அந்த செய்தியை பதிய வச்சுட்டாங்க. ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கும் இந்த மைந்த குரூப் தான் காரணம்ன்றதை பதிய வச்சுட்டாங்க. அவ்வளோதான் அவங்களோட தேவை. இப்போ இது உண்மை எங்கே வரும்னா, ஸ்ரீலங்கா நீதித்துறை வந்து சரியாக புலனாய்வு செய்து சரியான விசாரணை நடத்தி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ இலங்கை நீதித்துறை வந்து ஏன் கிறிஸ்தவ இலக்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனன்னு தனியான விசாரணை கமிஷன் போடும். இது சும்மா மேலோட்டமாக தான் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது எந்த காலத்தில் முடிய போகுது? இது இன்னும் குறைஞ்சது ஒரு 100 வருஷங்கள் போடும் இந்த வழக்கு. எப்படி ஒட்டமான் சாம்ராஜ்யத்தில் ஆர்மேனிய இனப்படுகொலைக்கு இப்பயும் துருக்கி விசாரணை கமிஷனில் நிற்கிதோ, அது மாதிரி இந்த விஷயத்தை வத்திக்கான் வந்து கிறிஸ்தவ மேலாதிக்கம் இலங்கையில் வார வரையிலையும் கையாண்டுகிட்டே இருக்கும். அது பௌத்த மக்கள் தான் அதை சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ ஈஸ்டர் தாக்குதலில் முதன்மை கதாபாத்திரமாக இப்பயும் உலாவாகிறது ஆசாத் மௌலானா. இல்லை, அவர் தான் குற்றவாளி. ஏன்னா 200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பிளான் எல்லாம் நடந்திருக்குது. என்னென்ன நடந்திருக்குது? இப்போ அவர் சொல்கிறதின்படி இந்த புள்ளையான் கொடுத்த டீமை கொண்டு போய் சுரேஷாலைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்போ எல்லாருக்கும் தெரியும். அவராக இவ்வளோ இப்போ உண்மையை இப்போ ஏன் 100 கோடி ரூபா மைத்திரிபால சிறிசேன கொடுத்தாரு, தண்டமாக கட்டுறாரு. இந்த விஷயத்தை அவர் சரியாக கையாளலைன்னு தானே.
அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு உண்மை மறைச்சி ஒரு நாட்டில் குண்டு வெடிப்பொண்ட உருவாக்கின ஆசாத் மௌலானா எப்படி சாட்சியமாவார்? அவர் தான் பிரதான குற்றவாளி. சுரேஷ் சாலி அந்த பிரதான குற்றவாளியாக எங்கேயும் சொல்லப்படலை. இன்னும் இவர் தான் சொல்கிறார். பிள்ளையனை இவர் தான் சொல்கிறார். கோத்தாபாயை இவர் தான் சம்மந்தப்படுத்துகிறார். இவர் எப்படி சம்மந்தப்படுத்துகிறார்? இவர் தான் முழுக்குமான சூத்திரதார். இவர் தான் கோஆர்டினேட்டர். சர்வதேச அஜெண்டாக்கும் இங்கே உள்ள அந்த நிறுவனங்களுக்குமான பிரதான அந்த முகவர் இவர் தான். இவருக்கு தான் எல்லாமே தெரியும். இவரை இங்கே இலங்கை கொண்டு வந்து இலங்கை நீதித்துறை வந்து இவர்கிட்ட குறுக்கு விசாரணை செய்யணும். இவரை சாட்சியாக ஏற்றுக்கொள்ளல. இவர் தான் பிரதான குற்றவாளி. இலங்கை அரசாங்கம் உண்மையாக கொண்டு இந்த விசாரணை பக்கச்சார்பு இலங்கை அரசாங்கம் வந்து இப்போ இருக்கிற அனுரகுமார திசாங்க அரசாங்கம் பக்கச்சார்பு இல்லாமல் இதில் என்ன நடந்து என்னத்தை விசாரிக்கிறதுக்கான முன்வரணும். நீதித்துறையை சுதந்திரமாக இயங்க விடணும். அப்போ இவர் என்ன ஆசாத் மௌலானாவை இங்கே அழைச்சி அவர்கிட்ட எல்லாரும் இப்போ எதிர்த்தரப்பு வக்கீல்கள் எல்லாரும் ரோஷம் பண்ணணும். இப்போ எனக்கும் ஆசாத் மௌலானாவுக்கு நடந்த இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக அவரை முன்னையும் வச்சே குறுக்கு விசாரணை செய்யலாம். அதுக்கான ஆதாரம் இருக்கு. அவரை சுவிஸ் கொடுத்த ஐடென்டி கார்டு இருக்குது என்கிட்ட. மற்றது போலீஸில் நான் அது மிகப்பெரிய ஆதாரம். சுவிஸ் போலீஸில் நான் இவர் என்ன அவரை காப்பாற்ற சொல்லி அவர் போய் நான் இன்டர்வியூ பண்ணி அது சுவிஸ் போலீஸே வந்து ஆதாரமாக கேட்கலாம். இலங்கை அரசாங்கம் கேட்கலாம். நான் கொடுத்த அந்த அறிக்கையை கேட்கலாம். அதெல்லாம் பெரிய ஆதாரம் தானே. மற்றது இவர் பேங்க் அக்கௌண்ட் திறந்து இவருக்கு $34 மில்லியன் போட்டது, மற்ற இங்கே எந்த பேங்கில் அவர் சொத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது அவருக்கு எனக்கு தான் தெரியும். மௌலானாட சொத்து இல்லை. அவர் சொல்கிறார் அது பிள்ளையான் தோழருடைய அந்த சொத்துக்கள் அது தனக்கு 40% அதில் தன்னுடைய பங்குன்னு சொல்கிறார். அது சம்பந்தமாக எல்லாம் இப்போ விசாரிக்கலாம் தானே. மௌலானா சும்மா சாட்சியத்தை சொல்லி போட்டு அவனை வேணையெல்லாம் குற்றஞ்சாட்டி போட்டு சும்மா இருக்கையில் அது தர்மமும் இல்லை. ஏன்னா குண்டுவெடிப்பு இப்போ ஒரு சாதாரண சட்டம் என்ன, ஒரு குற்றச்செயல் நடக்க போகுதுன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இது மாபெரிய ஒரு குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கான எல்லா இதையும் செய்கிறாரு. இவர் இன்ஃபார்ம் பண்ணலைன்னா அவர் தானே குற்றவாளி. அவரை தானே முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ அவர் வந்து என்னென்னா இப்போ தப்பித்து கொள்கிற வழி அவர் இதில் வந்து தப்பித்து வந்து நான் சாட்சியமாக மாறுறேன். இப்போ அவருக்கு தேவையான அளவு காசு வந்துட்டு அவருக்கு இன்னும் 4 தலைமுறைக்கான காசு இருக்குது. அவர் இனி ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை பற்றி தான் அவர் யோசிக்கார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இல்லை அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் வந்து சுவிஸில் வாழ்கிறேன். நான் இங்கே வந்து போவேன். இப்போ இங்கே உள்ள முஸ்லீம் தலைவர்கள் இங்கே உள்ள முஸ்லீம் அமைப்புகள் தான் தங்களை புனிதமாக காட்டுறதுக்கு ஆசாத் மௌலானாவை விசாரிக்க சொல்லி வழக்கு போடணும். இங்கே இவங்க ஒன்றும் வழக்கு போடலை. இவங்க எங்களை குண்டு ஒடிச்சதுக்காக எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க இவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம் ஜாமம் இவங்களுக்கு என்ன தேவை மன்னிப்பு கேட்கறதுக்கு? குண்டு ஒடித்தவன் யாரோ தீவிரவாதி, முஸ்லீம் ஜாமமே அதை தலையில் தூக்கி போடணும். அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. இது முஸ்லீம்களை பயங்கரவாதிகள் ஆக்குறதுக்கு சர்வதேச அஜெண்டா இது. இப்போ இன்னொரு குண்டு வெடிப்பு நீங்கள் நடந்தால் முஸ்லீம்கள்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ புலிகளில் வச்சு குண்டு வெடிப்பு நடத்த இல்லாது. புலிகள் அழிஞ்சிட்டாங்கன்ட்டு அது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம். அப்போ சர்வதேசத்துக்கு குண்டு வெடிப்பு நடத்தணுமெண்டா இப்போ யார் இருக்கா? பௌத்தர்கள் போக மாட்டாங்க. பௌத்த தர்மம் அது கொல்லாமைங்கிற விஷயத்தில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அப்போ முஸ்லீம் குழுக்கள் தான் ரெடியாக இருக்கு. நாளைக்கு முடிக்கலாம். நான் ஒவ்வொரு நாளும் செய்தி பேப்பர் எடுக்கிறது அது அந்த இதில் இன்றைக்கு அந்த என்ன நடக்குது என்னென்னா இந்த ஈஸ்டர் சண்டே இன்வெஸ்டிகேஷன் என்ன ட்ராவல் பேன் கோதாபாயாவுக்கு போடணுமெண்டு அந்த செய்தியை பார்த்துட்டு அந்த பேப்பர் எடுத்தேன்.
கோத்தாபாய தப்பி அவருக்கு ரவல் பேன் போட்டு அவர் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் பிடிக்க இல்லாத ஆள் இல்லையே. நாட்டு ஜனாதிபதியாக இருந்தால் 64% வாக்கெடுத்தவர். அவர் தப்பி விட்றேன்னா போனவர் வந்திருக்க தேவையில்லையே, அவர் அமெரிக்காவுக்கே போயிருக்கலாம். அப்போ இதெல்லாம் சும்மா ஒரு கேலிக்கூத்தான விஷயங்கள் தான். உண்மையான குற்றவாளிகளை தப்ப விடுறதும் ஒரு நீண்ட தூரம் இதை கொண்டுட்டு போகிறதுமான ஒரு விஷயம்.